நன்னாரி வாங்குறப்போ நல்ல முத்துன பெரிய வேரா வாங்கிக்கோங்க. அதுதான் வாசனை நல்லா இருக்கும். நாம தான் கேட்டு வாங்கணும். அப்பதான் பெருசா எடுத்து தருவாங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு இப்படிதான் கிடைச்சது. நீங்க மிக்சியில பொடிச்சிட்டும் ஊற வைக்கலாம். அத்தாடி என் மிக்சி போயிடும்னு நினைச்சீங்கன்னா வேரை மட்டும் தட்டி எடுத்துட்டு மேல இருக்க பட்டையை மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பட்டை மட்டும் தான் வாசனை கொடுக்கும். இந்த வேர் வேஸ்ட் தான். சொல்லியா இருக்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்றேன். 50 கிராம் நன்னாரிய 1.5 லிட்டர் தண்ணியில ஒரு நைட்டு பூரா ஊற வச்சிடறேன். அடுத்த நாள் வேரை மட்டும் வடிச்சு அப்புறமா மிக்சியில ஒரு 4 சுத்து மட்டும் சுத்திக்கலாம். மேல இருக்கிற பட்டை நல்லா மசிஞ்சு கலண்டு வந்துடும். திரும்பவும் தண்ணியில சேர்த்து அடுப்புல வச்சு ஒரு கொதி வந்ததும் 20 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா சுண்ட விடுங்க. இப்போ இதோ ஒரு துணியை 2ஆ மடிச்சு போட்டு வடிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல கசடு ஜாஸ்தியா வரும். இந்த ஜூஸ் எனக்கு 1 லிட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ இதே கப்ல 2 மடங்கு ஜீனியை அளந்துக்கணும். கவனிங்க, இதுல கப் மெஷர்மெண்ட் தான். எந்த கப்ல அளக்குறோமோ அதே கப்ல 2 மடங்கு ஜீனி ஜூஸ்ல சேர்த்துட்டு ஒரு கொதி வந்து பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் மட்டும் காய்ச்சுங்க. பாகுபதம்லாம் தேவையில்லை. ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுல 3 பெரிய எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 3 கிராம் சிட்ரிக் ஆசிட் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவையானப்ப 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்து குடிக்கலாம். ஒரிஜினல் நன்னாரி சர்பத் இந்த கலர்ல தான் இருக்கும். கடையில் கிடைக்கிற சர்பத் ஜீனி பாகுல சிட்ரிக் ஆசிட் சேர்த்து கொஞ்சமா நன்னாரி எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. நல்ல நன்னாரி ஜூஸ் குடிக்கிறப்ப ஐஸ் போடாமலேயே நம்ம தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் குளிர்றத நல்லா உணரலாம்.